அக்கா சொல்லுங்கக்கா, இந்த போட்டோவை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கக்கா. மாமா, நம்ம வீட்ல எந்த நல்ல காரியம் பண்ணாலும் ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு தானே பண்ணுவோம். அனுஷ்கா, ஏய் படுத்துக்கோ. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சக்தி, காலை வர போறீங்களா? இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். என்ன சக்தி, நேத்து வரைக்கும் என்னை எப்படி கொலை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன திடீர் மாற்றம்? ஏய், இது நிஜமான மாற்றம் தான், உண்மையான மாற்றம். என்ன நம்பு. நிஜமான மாற்றமா? இந்த மாற்றத்தை நம்ப முடியலையே. ஏன், இந்த மாற்றம் உனக்கு பிடிக்கலையா? மாற்றம் பிடிச்சிருக்கு, ஆனா இதை நம்ப தான் முடியல. எப்படி நம்புவ? உன்னதான் நான் அவ்வளவு வெறுத்திருக்கேன்னு. இருந்தாலும் இது உண்மை. நிஜமாவா? அனுஷ்கா, நானும் பலமுறை யோசிச்சு பார்த்தேன். நீ என் மேல வச்சிருக்கிற உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் லவ் பண்ண நந்தினி எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்காக உயிரையே விட துணிஞ்ச உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆர் யூ சீரியஸ்? நான் உண்மையை தான் சொல்றேன். நான் பிளாக்மெயில் பண்ணன்ற கோவத்துலலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உண்மையை தான் சொல்றேன். மனசு மாற மாட்டீங்களே? கண்டிப்பா மாற மாட்டேன். போதுமா? அப்ப வாங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்பவே சத்தியம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். பொண்ணு நான் ரெடி, மாப்பிள்ளை நீங்க ரெடி, எதுக்கு ஜோசியரை பார்க்கணும்? எங்க வீட்டு வழக்கப்படி ஜோசியரை கேட்டு தான் எல்லா முடிவும் எடுப்போம். அப்ப உங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போலாம். அவங்கள அழைச்சிட்டு போனா ஒருவேளை நம்ம ஜாதகம் பொருந்தலன்னு வை, உடனே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால முதல்ல நாம 2 பேரும் போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துருவோம். சரி, போய் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. அவர் எங்க குடும்ப ஜோசியர், அவர்கிட்ட ஒரு காப்பி இருக்கு. ஆமா, ஏன் ஜாதகம் இல்லையே? உனக்கு டேட் ஆஃப் பர்த்தும் டைமும் தெரியும்ல, அது போதும். சரி வாங்க போலாம். ஆஹா, இப்ப கிடையாது, நாளைக்கு மார்னிங். ஓகே? சக்தி, ஐ எம் வெரி ஹாப்பி சக்தி. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யூ ஆர் சீரியஸ்ல? ஏய், ஐ அம் சீரியஸ். என் மேல கோவலாம் இல்லைல்ல? என்ன அனுஷ்கா, கண்டிப்பா மாற மாட்டேன். தேங்க்ஸ் சக்தி, தேங்க் யூ so much. தேங்க் யூ.
என்ன சக்தி? அனுஷ்கா இறங்கு, முதல்ல இறங்கு. சக்தி, ஜோசியரை பார்க்க தானே போறோம்னு சொன்னீங்க. இது ஏதோ காடு மாதிரி இருக்கு. சக்தி, 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 ஆ! சக்தி! என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? சக்தி! என்ன நினைச்சிட்டு இருக்க? என் அண்ணன் கூட போட்டோ எடுத்து அவர் மனசை கெடுக்க பாக்குறியா? முதல்ல 7 அளவு கெடுத்த, அதுக்கப்புறம் நந்தினி கிடைக்க போற ஒரு நல்ல வாழ்க்கைய போட்டோ காட்டி மிரட்டிட்டு இருக்க. ஏய், நீ லெவல்ல மீறி போயிட்டு இருக்க. என்ன? ஏய், இவ்வளவு அடிக்கிறேன், என்னடி சிரிச்சிட்டு இருக்க? ஆ? ஏய், நீ என்ன சைக்கோவா? இவ்வளவு அடிச்சிட்டு இருக்க, உனக்கு வலிக்கல? யாராவது சந்தோஷமா இருந்தா பிடிக்காத உனக்கு? பிடிக்காது? ஐயோ சக்தி, நீங்க என்ன அடிக்கிறீங்களா? நீங்க என்ன தொட்டு பாக்குறீங்க சக்தி. ஏய், சக்தி, ஏய், விட்ரி, விட்ரி சொல்றல, விட்ரி, 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 விட்ரி சொல்றல. ஏய், ஏய், விட்ரி. வா சக்தி, வா, வந்து கழுத்து புடி. நல்லா இருந்தது, வா. ஏன் என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்க? போயே. வா சக்தி, வா. ஏன் நீ என் உயிரை எடுக்கிற? எங்கேயாவது போய் செத்து தொலைய. நான் செத்தா நீ சந்தோஷப்படுவியா சக்தி? சந்தோஷப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். தீபாவளியா கொண்டாடுவேன். நிஜமாவா சக்தி? சந்தோஷமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். நான் செத்துட்டுமா? ப்ளீஸ் கோ அண்ட் டை. ப்ளீஸ் செத்து தொலை. அதோ அதோ அங்க கிணறு இருக்கு, போய் குதிச்சிட்டுமா? கோ, போ, உடனே போ. நீ சந்தோஷமா இருப்பல்ல? சந்தோஷமா இருப்பேன். தயவு செஞ்சு போ. நான் போய் குதிக்க போறேன் சக்தி. போ, போ. சக்தி, உன் ஆசையை நிறைவேத்த போறேன். செஞ்சு தொலை. பாய். அனுஷ்கா, சக்தி போய் காப்பாத்து சக்தி. அண்ணி, அவ சாவட்டும். என்னடா பேசுற? இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சதா நான் இங்க வந்தேன். அண்ணி, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. அவ செத்தாதான் நமக்கு நிம்மதி. சக்தி கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதா பேசுற? போய் காப்பாத்து முதல்ல. நீ வேணாம் சொல்றல. புரியல, நான் போ. அண்ணி, நானே போறேன். போ. அனுஷ்கா, 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 அனுஷ்கா இங்க பாரு. அனுஷ்கா, அனுஷ்கா என்ன பாரு. அனுஷ்கா, அனுஷ்கா இங்க பாரு. அனுஷ்கா, சொன்னல தேவையில்லாம சண்டை போட்டு. அனுஷ்கா எந்திரி. அனுஷ்கா இங்க பாருமா. அனுஷ்கா, அனுஷ்கா, அனுஷ்கா எந்திரிமா. அனுஷ்கா உனக்கு ஒண்ணும் ஆகலல? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நீ ஏண்டி என் வயித்தை போட்டு இந்தாம காமிக்கிற? சக்தி எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவார்னா நான் கிணத்துலயே குதிச்சேன். வைத்தியமாடி நீ. என்ன ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க? நான் காலேஜ்ல ஸ்விம்மிங் சாம்பியன். எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சக்தி என்ன காப்பாத்துவார்னா நான் குதிச்சேன்.
என் பிளானையே சொதப்பிட்டியே. பாத்தீங்களா அவள? இவ திருந்த மாட்டா. என்ன பேசுற பாருங்க. பேசாம இரு. இவள அப்படியே கழுத்தை பிடிச்சு சாவடிச்சிடணும். நீங்க என்ன என்ன செஞ்சாலும் இந்த ஃபீனிக்ஸ் பறவைல ஃபீனிக்ஸ் பறவை அது மாதிரி நான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பேன். உனக்கு எண்ணி 48 மணி நேரம் டைம். அதுக்குள்ள எங்க கல்யாண பேச்சை நீ வீட்ல ஆரம்பிக்கணும். இல்ல சொல்ல மாட்டேன். காலி சொல்லிட்டேன். அனுஷ்கா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். ஏய் நான் எடுத்திருக்கிற முக்கியமான முடிவை சொல்லதான் உங்க எல்லாரையுமே கூப்பிட்டேன். இந்தோ இந்த வீட்டுக்கும் எனக்கும் நீ எவ்வளவோ நல்லது பண்ணிருக்க. இத்தனை நாளா உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். இனிமே இவனோட சேர்த்து இந்த முழு சொத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் என் புருஷனோட அவர் வீட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி, ஒரு வீட்டோட மருமகளோட மதிப்பை இப்ப நான் உணர்ந்துட்டேன். மக மருமகளாகலாம், ஆனா மருமக என்னைக்குமே மகளாக முடியாது. நான் ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை தடுக்காதடா. திரு, நான் என் முடிவை சொல்லிட்டேன். அது சரியா தப்பான்னு இந்த வீட்டு மருமக தான் முடிவெடுக்கணும். என்ன இந்து, நான் இங்க இருக்கட்டுமா இல்ல போட்டுமா? திரு, திரு, அவளை கட்டாயப்படுத்தாத. 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும். அம்மா, அந்த தட்டை எடுமா. இது எடுக்க. ஓம் விக்னநாதாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ. அந்த தட்டை எடுமா. இது எடுக்கிறேன். அது இல்லம்மா, இந்த பூ. ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாய நமஹ. ஓம் அப்ஜஜாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் நவேதாம் பிரம்மவர்ணே. ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம்
கணேஸ்வராய நமः ஓம் ஸ்கந்தாக்ரிதாய நமः ஐயோ, காத்துல அணைஞ்சு போச்சு, வருத்தப்பட வேணாம். எல்லார்கிட்டயும் ஆரத்தியை தொட்டு வாங்கிட்டு வாமா. இந்த புஷ்பத்தையும் தொட்டு வாங்கிட்டு வாமா. சுவாமி இந்தாங்க. சாமி இங்க பாருங்க. பகவானே, ஐயா தேங்காய் அழுகி இருக்கு. வேற தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டுங்களா ஐயா? சரி சரி போயிட்டு வா. சரிங்க. இந்த குங்குமத்தையும் பிரசாதத்தையும் எல்லாருக்கும் எடுத்து கொடுமா. சரி, இந்தாங்கக்கா, எடுத்துக்கோங்க. பார்த்து கொடுக்க கூடாதுமா. சாரிம்மா, சாரி. என்னது அபசகுணமா இருக்கு? தொட்டு கும்பிடும்போது கற்பூரமும் அணைஞ்சு போச்சு, இங்கே கொடுக்கும் போதும் தவறுது. சாமி ஏதோ ஒண்ணு பண்ணு. நீதான் பாத்துக்கணும். லட்சுமி அம்மா, முகூர்த்த புடவையும் தாலியும் கொண்டு வாங்க. அக்கா, தாலியும் சாரியும் கொடுங்கக்கா. என்ன கேக்குற? அக்கா, நீங்க தானே கார்ல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க. அச்சச்சோ, நான் மறந்தே போயிட்டேனே. என்னக்கா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை பண்ணணும். அத்தை, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இது வந்துடுற சாமி இப்போ. அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, மறந்துட்டேன்.